நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கைய கட்டி வாய பொத்தி கல்யாணத்தை நடத்தி கொடுங்க அப்படின்னு என்ன கேட்க சொல்லு. என் மக விரும்பின பாவத்துக்கு இந்த பிச்சைக்கார குடும்பத்திலே சம்பந்தம் பேசி தொலைக்க. அம்மா, என்ன மீனாட்சி, ஏதாவது வேலையா இருந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல போன் அடிச்சா எடுக்கலையே. சொல்லுமா, என்ன விஷயம்? ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல, லேசா ஜலதோஷம். நீ என்னன்னு சொல்லுமா. உன் அண்ணன் விஷயமா பேசலான்னு தான் அடிச்சேன். என்னாச்சு? இந்த பண மேட்ரு நாங்க யார் பேசியிருந்தாலும் தப்பா போயிருக்கோம். நீ பேசுனதுனால தான் உன் அண்ணன் ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டான். இந்த கல்யாணமே வேண்டான்னு உங்க அப்பா கிட்ட சொன்னப்போ எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. எல்லாருக்கும் பார்த்து பார்த்து எவ்வளவோ செஞ்ச புள்ள, இன்னைக்கு அவன் கல்யாணத்துல இப்படி ஒரு பிரச்சனை. என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? எல்லாம் சரியாயிடும். ஏன் என்னமோ மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, நீ பேசுறது சரியா இல்லையே. அம்மா, நம்ம வீட்டுல கஷ்டம், கல்யாணம் நடத்த காசு இல்லைன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத. நான் யாருக்கிட்ட போய் சொல்ல போறேன்? பொதுவா சொல்லாதம்மா. யார்கிட்டயும் நான் சொல்லலையேடி. நீன்னா நீ இல்ல, அப்பாவோ அண்ணனோ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லு. அது அவங்களுக்கே தெரியுமே. என்னம்மா நான் சொல்ல சொல்ல கேட்காம பேசிட்டு இருக்க? இல்லடி, இது என்ன பெருமையான விஷயமா? தம்பட்டம் கொட்டி ஊர் முழுக்க சொல்றதுக்கு யாருக்கும் தெரியாது. குறிப்பா உன் அண்ணங்கிட்ட சௌந்தர்யாவுக்கும் உன் மாமியாருக்கும் தான் தெரியக்கூடாதுன்னு அப்பா கண்டிப்பா சொல்லியிருக்காரு. மீனாட்சி, என்னம்மா என்னாச்சு? ஆமா ஆச்சு. என்னம்மா? எங்க வீட்ல எல்லாருக்கும் தெரியும். அப்போ மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சு போச்சா? மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லையே, மாமியாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அச்சச்சோ, அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன கேட்டா? அவசரம்னு கேட்டா உதவுதான் முடியும். இதே நம்ம நான் பாத்துக்க முடியும். என்னாச்சுடி? என் மாமியார்காரிக்கு விஷயம் தெரிஞ்சு அண்ணனை அப்பாவை நம்ம குடும்பத்தை எல்லாம் ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. மீனாட்சி, மீனாட்சி, அந்த குணங்கட்டவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவ என்னைக்கு யார பத்தி நல்லதா பேசியிருக்கா? அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. தினம் அவங்க என் கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா உன்னை பத்தி, அண்ணனை பத்தி, அதுவும் நம்ம அப்பாவை பத்தி எல்லாம் பேசுறப்போ என்னால கேட்டுக்கிட்டே இருக்க முடியலம்மா. எதுக்குடி அழுவுற? அவ தப்பா பேசினா நல்லா அவளை கொடுத்து வாங்க வேண்டியதானே? நீங்க என்ன அப்படி வளர்க்கலையே. அந்த அம்மாவை எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும் யார் அடிச்சா எனக்கு வலிக்கும்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அப்பாவை பத்தியே பேசி என்ன அழ வச்சுட்டு போயிட்டாங்க. இரு, போனை போட்டு அவளை என்னன்னு கேக்குறேன். எதுக்கு? திரும்பவும் அந்த சண்டையை பெருசு பண்றதுக்கா? நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா போதும். பிரச்சனை வந்துடுச்சு, அது வெளியே தெரியாம எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா நான் இந்த பிரச்சனையை சரி பண்றத பத்தி யோசிப்பேனா? இல்ல அந்த அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இப்படி அழுதுட்டு இருப்பேனா? வருத்தப்படாதடி, வருத்தப்படாத. என்ன வருத்தப்படாத? அந்த அம்மா எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? மத்தவங்களை பத்தி கூட என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அப்பாவே பாவம், உடம்பு சரியில்லாத ஆளு. ஒரு சின்ன பையன் கிட்ட கூட அன்பா மரியாதையா நடந்துக்கிற ஆளு. அப்பாவை பத்தி தப்பா பேசுறாங்கம்மா. என்னக்கா நேத்துல இருந்து உம்மன் உட்கார்ந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே. இன்னும் அத்தை பேசினதே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. இல்ல இல்ல எனக்கு தெரியும். அதான் ஒன்னும் இல்லன்னு சொல்றேன்ல. அப்ப என்னன்னு சொல்லு.
நேத்து அம்மா ஃபோன் பண்ணிருந்துச்சு. ஐயோ, அத்தை பேசினதெல்லாம் வளரிட்டியா? நானா சொல்லல. அம்மா குரல் கேட்டதும் அழுக வந்துடுச்சு. ஏன்னு நோண்டி காரணத்தை வர வச்சுட்டாங்க. ஏங்கா, இதே தப்பு நாங்க பண்ணப்போ என்ன குதி குதிச்ச, இப்ப அதே தப்பு நீ பண்ணிருக்க. ஆமால, இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான். என்னடி வாய் வைக்கிற? மேட்டர் ஓவர், டோட்டல் டேமேஜ். Hey, why all the beautiful girls laughing, yeah? அத்தா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? சும்மாதான். உங்க அக்கா ஞாபகம் வந்துச்சு, உடனே கிளம்பி வந்துட்டேன். ஹேய், எதுக்கு இந்த தேவையில்லாத போய்? எதுடி? ஏன் ஞாபகம் வந்து நீ கிளம்பி வந்துட்டியா? யாடா? வைடா? நம்ப மாட்டியாடா? போடா என் டால்டா. என்னத்தா குஷி மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு? குஷி மூடா? பசி மூட்ல இருக்கிறான் சரவண. போய் சாப்பிட ஏதாச்சும் இருந்தா எடுத்துருவேன். அத்தா, என்ன நைஸா வெட்டி விடுறீங்களா? இல்ல மிக்கி மவுஸ், நிஜமா தான் சொல்றேன். அத்தானுக்கு பசி இது, ஏதாச்சும் சாப்பிட இருக்குதானே கிச்சன்ல போய் செக் பண்ண. ஐயோ, நான் போக மாட்டேன்ப்பா. ஏன்? நான் இந்தியன் சிட்டிசன் அத்தா. உங்க கிச்சன் பாகிஸ்தான்ல இருக்கு. அங்க வேற ஆர்மி நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. நான் மாட்டினேன். இன்னைக்கு நீங்க சாப்பிடறதுக்கு சுதா 65 தான். எப்படி நீ உங்க அக்காலாம் எங்க அம்மாவுக்கு பயப்படுற மாதிரியே நடிக்கிறீங்க? எங்க அப்பா ஆசீர்வாதத்தோட எங்க அம்மாவை சூப்பரா கலாய்க்கிறீங்க. கரெக்டா இல்லையா? அப்படிலாம் இல்ல அத்தா. அத்தைக்கு தெரிஞ்செல்லாம் அவங்களை கலாய்க்க முடியாது. அத்தைக்கு தெரியாம வேணா சில சமயங்கள் அவங்களை கலாய்க்கிறது உண்டு. ஏதோ ஒண்ணு கலாய்க்கிறீங்களா? குடிக்க கொஞ்சம் தனியா எடுத்துருவா போ. அத்தா, காஃபி டீனா கொஞ்சம் லேட் ஆகும், தண்ணினா உடனே கொண்டு வந்துருவேன். எது வேணும்? அப்ப என்ன பண்ற, நேரா கிச்சனுக்கு போய் காஃபி போடு. காஃபி ரெடி ஆன உடனே ஐயோ அத்தான் டீல கேட்டுச்சு அப்படின்னு நீயே ஃபீல் பண்ணி இன்னொரு டீயை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. அரை மணி நேரம் இந்த பக்கமே வராதன்றீங்க அதானே? உன் அத்தாலாம் காதல் மண்ண 5 நிமிஷம் கிடைச்சாலே அதுலயே ரொமான்ஸ் பண்ணுவான். ஆமா, என்ன அம்பிகா மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கிற? எங்க ராதாவை காணோம்? அவ கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கா. கம்ப்யூட்டர் கிளாஸா? அத்தை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மாமா கண்டுபிடிச்ச தந்திரம் தான் இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ். அவ கம்ப்யூட்டர் கிளாஸ் போனா எங்க அப்பா எப்படி தப்பிக்க முடியும்? மாமா தானே கூடவே கூட்டிட்டு வராரு. காஃபி எடுத்து வந்துடுறேன் தான். ஐயா, மீனாட்சி சுதா போயிட்டா. அதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சரி, ஆசையா ஏதாச்சும் பேச. என்னடா இதெல்லாம்? இல்ல மீனாட்சி, சமீப காலமா வீட்ல டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி கேப் கிடைக்கும் போது தான் நாம லவ் பண்ண முடியும். அப்படியெல்லாம் உடனே எனக்கு லவ் எல்லாம் வராது. ஏன்? ஒய்? ஏய், என்ன நீ திடீர்னு வந்து நின்னுட்டு லவ் கவ்வுன்னு? மீனாட்சி, கவ்வா? கவுரியா? கவு? ஏய் அப்பா, சாரி கீரி லாரி பூரி அந்த மாதிரி லவ் கவ்வு. இதுக்கு வேற ஒன்னும் அர்த்தம் எடுத்துக்காத. வர வர உங்ககிட்ட காதல் குறைஞ்சு போச்சு. காதல் குறையலடா, கடமைகள் ஜாஸ்தியானதுனால காதல் வேற ஒரு ஃபார்முக்கு வந்துடுச்சு. புரியலையே. கல்யாணமாகி 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் அப்ப பண்ண மாதிரியே போன்ல எஸ்எம்எஸ்ல எல்லாம் லவ் பண்ண முடியுமா? பண்ணணும் மீனாட்சி, பண்ணணும். அந்த காதல் வேற, எனக்கு இது வேணாம், அதுதான் வேணும். உன்னோட பெரிய தொல்லையா இருக்கே. மீனாட்சி, காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. அது ரொம்ப தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதல் ஜாஸ்தியே ஆகணும். அப்பா சாமி, இப்ப என்ன வேணும் உனக்கு? ரொமான்ஸ் பண்ணு மீனாட்சி. இங்க பாரு, என்னால இப்படி டக்கு டக்குன்னு ரொமான்ஸ் பண்ண முடியாது. வேற என்ன பண்ணும்? ஒரு மூடு செட் பண்ண வேண்டாமா? எப்படி? சீக்கிரமே வீட்டுக்கு வந்து என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போய் உன் கைய புடிச்சுக்கிட்டு காலை நினைச்சுக்கிட்டு கவிதை சொல்லிக்கிட்டு அப்படித்தானடா லவ் பண்ண முடியும். இப்படி அவங்க இல்லாதப்போ இவங்க இல்லாதப்போன்னு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல எல்லாம் என்னால லவ் பண்ண முடியாது. சரவணே எப்பவுமே ஆம்புலன்ஸ் மாதிரி 24 hours அலர்ட்டா இருப்பான். போன் அடிச்சா 5 நிமிஷத்துல ஓடி வந்து லவ் பண்ணுவான். எப்படிதான் இந்த ஆம்பளைங்க எல்லாம் 24 மணி நேரமும் ரொமான்ஸ் மூட்லயே இருக்காங்கன்னு தெரியல. கடவுளுடைய டிசைனே அப்படிதான் மீனாட்சி. உனக்குள்ள இருக்கிற காதல இப்ப சரவண தட்டி எழுப்புறான் பாரு. எப்படி? உனக்கு மூடு கிரியேட் பண்றான். ஏண்டா பீச்சு கூட்டு போறியா? இங்கேயே கிரியேட் பண்றான். எப்படி? சில ஆண்களுக்கு பெண்கள் எப்படி மூடு கிரியேட் பண்றாங்களோ அப்படி. புரியலையே. ఇక్కడ చూడు பொன்மேனி உருகுதே என்னாசை பெருகுதே ஏதேதோ நினைவு தோன்றுதே பனி காற்றிலே
தரடா 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 தரடா. எப்படி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ் ஒரு நிமிஷம். என்னம்மா இங்க நடக்கிறதெல்லாம் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொன்னியாக்கும். ஏய், எதுக்கு வந்ததும் வராதம்மா? ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் மூஞ்சி கை கால கழுவு. போய் பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வை. வந்ததும் வராதுமா ஆரம்பிச்சுக்கிட்டு. என்னம்மா, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ், நீ போப்பா. என்னப்பா நடக்குது? அம்மா ஏதோ சொல்லணும்னு ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்றீங்க. என்னான்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை தமிழ், உன் மாமியார் ஏதோ பேசியிருப்பாங்க போல. அவங்க எதுக்கு இங்கே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க? இங்கே பேசலப்பா, உன் மாமியார் மீனாட்சிகிட்ட ஏதோ பேசியிருப்பாங்க போல. மீனாட்சி வருத்தப்பட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கா. உங்கள் அம்மாவை பற்றி தான் தெரியும்ல, உடனே குதின்னு குதிச்சுட்டு இருக்கா. என்னங்க நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி பூசி மொழி பேசுறீங்க? அவன் மாமியார்காரி என்ன பேசினான்னு சொல்லுங்க, அப்பதானே இவனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். பா, எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல. என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்றீங்களா? நீ சௌந்தர்யாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் கஷ்டம், பண பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னியா? ஏன், அதுக்கு என்ன? சொன்னியா இல்லையா? சொல்லணும்னு சொல்ல, பேசிட்டு இருக்கப்ப மனசுல இருக்க கஷ்டம் அப்படியே வார்த்தையில வந்துருச்சு. சொன்னேன் அதானே? ஆமா, அதுக்கு என்ன? ஒன்றும் இல்லைப்பா, கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்ட 4 நல்லது கெட்டது சொல்கிறது நியாயம்தான். இல்லைப்பா, நான் அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன்ப்பா, எந்த காரணத்தை கொண்டும் பேசின விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுண்டு. ஆமா, அவ அப்படியே உன் பேச்ச கேட்டுருவா. என்னாச்சு? நீ அவகிட்ட என்னென்ன சொன்னியோ அம்புட்டியும் உன் மாமியார்காரிக்கிட்ட அவ புட்டு புட்டு வச்சுட்டா. பார்வதி, இதில் ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. இது அவங்க தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பும் இல்லை. ஒரு நல்லவங்க கிட்ட, அதுவும் நமக்கு கஷ்டம்னு உதவுறவங்க கிட்ட உதவ கூட வேணாம், ஆறுதலா 4 வார்த்தை சொல்றவங்க கிட்ட இதெல்லாம் சொன்னா நியாயம் இருக்கு. அவ அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலி ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவ, அவகிட்ட போய் இவன் சொல்லி இருக்கானே, அதான் பிரச்சனையே. சரி, நடந்தது நடந்து போச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் உண்மையான மாமியார் மீனாட்சிகிட்ட கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்குங்க உங்க நியாயம். அந்த அம்மா மீனாட்சி கிட்ட என்ன பேசினான்னு வார்த்தைக்கு வார்த்தை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க என்னமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க? என்னம்மா பேசுனாங்க? வேண்டாம் தமிழ், விடுப்பா. உன் மாமியாரெல்லாம் ஒரு ஆளா அவங்க பேச்ச போய் பெருசுபடுத்திக்கிட்டு? நம்மள ஒண்ணுக்கு மக்களாதவங்கன்னு கேள்வி கேட்டிருக்கு. ஏய், அது உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லையா? மா, வேற என்னம்மா சொல்லிச்சு? என்ன சொல்லல? ஏய் தமிழ், உனக்கு மீனாட்சியை பத்தி தெரியும். உன் மாமியார்காரி சொன்னதுல 1-2 மறைச்சிதான் அவ எங்கிட்டயே சொன்னான். அதையே காது கொண்டு கேட்க முடியல, உடம்பெல்லாம் கூசுது. என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இந்த வெள்ளை வேட்டிக்கு வீண் பெருமை எதுக்கு? சோத்துக்கே சிங்கி அடிக்கிறப்போ 23 பவுன் நகை போடலன்னு யாரு அழுதா? பெருசா பெருமை பீத்திக்கிற பிச்சைக்கார பசங்க அப்படி இப்படின்னு. என்ன பார்வதி, நீ அந்த அம்மா மாதிரி பேசுறியா? நல்லாவா இருக்கு? என் வயிறு எரியுதுங்க. நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு சாமி. உங்க விரோதி கூட உங்களை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுறதுக்கு யோசிப்பா. அந்த அம்மா உங்களை பாக்குறப்பெல்லாம் கரிச்சு கொட்டுறா. என்னைக்கு அவ வாயில விழுந்தமோ அன்னையில இருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. டேய், மீனாட்சி மகாலட்சுமிடா. அந்த பிள்ளைய ஒரு நாள் ஆச்சும் நிம்மதியா வாழ விடுறாளா? அவ எம்புட்டு கஷ்டம் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கிற புள்ள அது. மனசு உடைஞ்சி அவ அழுதப்போ பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுதுடா. பார்வதி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அழுவறத நிறுத்து. என்னத்தை நிறுத்த சொல்றீங்க? என் மனசை விட்டு போச்சு, ஏதோ பண்ணுங்க. உனக்கு அப்புறம் தான் எல்லாமே. மீனாட்சியோட சந்தோஷத்துக்காகத்தான் அவங்க வம்பே வேணாம்னு இத்தனை நாள் ஒதுங்கி இருந்தேன்.
இப்போ அவங்க ஏன் மாமியாரா வந்ததுக்கு அப்புறம் இது நீடிச்சிச்சுன்னா இது சரியா வராது. ஏய் சும்மா அதே யோசிக்காத. சௌந்தர்யா கிட்ட மட்டும் தேவையில்லாத விஷயங்களை சம்பந்தியம்மா பேச வேண்டாம்னு சொல்லு. நீங்க விடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். அம்முடு தூரம் படிச்சு சொல்லிருக்கேன், வேண்டாம் உங்க அம்மாட்ட சொல்லாதுண்டு. உடனே போய் அவங்க அம்மாட்ட கக்குனாண்டா. அப்ப அதை சொன்னவங்களுக்கு என்ன மரியாதை? அவரை நம்பி சொன்ன உறவுக்கு என்ன மரியாதைன்றேன். அம்மா நீ அழுகாதம்மா, சொல்லிட்டீல, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. சாரி பிஸியா இருக்கீங்களா? இல்ல, ஃபோன் அடிச்சேன், நீங்க எடுக்கலன்னு. எடுக்க பிடிக்கல அதனால எடுக்கல. ஹலோ ஹலோ, உங்க போனை எடுக்க பிடிக்கல அதனால எடுக்கல. போதுமா? என்னாச்சு? ஏன் பண்ண உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணு? இல்லங்க, நிஜமாவே எனக்கு தெரியல. ஹலோ, தப்பு பண்றதே ஒரு தப்பு, என்ன தப்பு பண்ணு கூட தெரியாம இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. என்னங்க ஏதோ மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு மூடு சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேனே. அப்புறமெல்லாம் ஒன்னும் கூப்பிட வேணாம். கூப்பிட வேணான்னு என்ன அர்த்தம்? கூப்பிட வேணாண்டு ஒரே அர்த்தம் தான். என்னங்க இது? 5 நாளைக்கு ஒரு தடவை சண்டை போடுறதும் சமாதானப்படுத்துறதாமே இருக்கு. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி கோவப்படுறீங்க? ஹலோ, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? எங்க வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இது யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னா இல்லையா? அது என் சொந்த பிரச்சனைய அடம் பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்டேன்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு ஒரு 1000 தடவை அதை சொல்லாதன்னு சொன்னேன்ல, அப்படியே போய் உங்க அம்மாட்ட ஒப்பிச்சிருக்க. நான் வேணும்னு சொல்லலைங்க. சீ, வாய் மூடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வேணும்னு சொல்லலைங்க. சீ, வாய் மூடு. உன்னை போய் ஒரு ஆளு நினைச்சு என் மனசுல இருக்க வேதனையில சொன்னேன் பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். என்னங்க என்னவோ எல்லாம் பேசுறீங்க? ஏய், படிச்சதானே நீயே அறிவில்லையா உனக்கு? பர்சனல் அர்த்தம் என்னன்னு தெரியாத உனக்கு? ஊர்காரன் நானே எனக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியாம இருக்க கூடாதுல. நாளை புண்ண உன்னையெல்லாம் நம்பி எப்படி ஒரு விஷயத்த சொல்றது? இது பாருங்க, வார்த்தை எல்லாம் வேற மாதிரி போகுது. நான் அப்புறமா கூப்பிடுறேன். இங்க பாரு, அப்புறமா 1 மணி நேரம் கட்டி கூப்பிட வேணாம், இப்பயே பேசி தொலை. இல்ல, நான் போனை வச்சிடுறேன். போன வச்சைன்னா அதோட முடிஞ்சு போச்சு. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஆமா சொன்னேன், அதுல என்னங்க தப்பு இருக்கு? ஓஹோ, நான் சொன்னதுல உங்க அம்மாட்ட சொல்ல தெரிஞ்சுல, உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு? அதெல்லாம் தெரியாது உனக்கு. என்னங்க என்ன சொன்னாங்க? ஏய், எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. இன்னதுன்னு இல்லாம வாய்க்கு வந்தபடி எங்க அப்பா பத்தி உங்க அம்மா அம்முடி பேசி பேசிருக்காங்க. உங்களை பத்தி எதுவும் சொல்லல. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னன்னா உங்க பேச்ச கேட்டு சால்ரா அடிக்கிற சொம்பு போய் நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஏய், உலகத்துல எங்க அப்பா தான் எனக்கு முக்கியம், என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் கண்டவங்களுக்குள்ள மரியாதை. நான் கண்டவளா? நான் உங்க குடும்பம் இல்லையா? நான் உங்க பொண்டாட்டி இல்லையா? இப்ப பேச தெரியுதுல, நீ அப்படி நடந்துக்கிட்டியா? சொல்லிடு, அப்படி நடந்துக்கிட்டியா இல்லையா? வாய்கிலேயே வார்த்தையை வாங்கிட்டு அதை உங்க அம்மாட்ட போட்டு கொடுத்து இப்ப அசியம் படுத்திட்டு இப்ப வந்து நான் உன் பொண்டாட்டி இல்லையா, குடும்பம் இல்லையா, காதல் இல்லையான்னு பேசுறேன். இங்க பாரு, இனிமே நம்மளுக்கு ஒத்து வராது. ஆளை விடு, அவங்க வேலையை பார்த்துட்டு போவான். என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் நடக்காது முடியாது நெகட்டிவாவே பேசுறீங்க. ஏய், நெகட்டிவா பேசுறது இல்லடி, உண்மையா பேசுறேன். யாருன்றதுக்கு இந்த ஒரு விஷயம் பார்த்தல பெஸ்ட். இது பாருங்க. ஏய், அழுகுற அந்த போனை வச்சுட்டு உட்காந்து ஆளு படிச்சாலும் பெரிய படிப்பு, பட்டிக்காட்டு பொம்பளை விட கேவலமா மூஞ்சி மோரையும் பாரு. ஹலோ, என்ன ஏண்டி, என்ன தைரியம் தான் போனை கட் பண்ணுவ? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? பேசிட்டு இருக்கப்ப போனை கட் பண்ண என்னடி எடுத்தா? இல்லங்க,
அது ஏய் நீ யாரு கட் பண்றது? நான் கட் பண்றேன். வைடி போனேன்.